4 பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கும். அக்னி மட்டும்தான் மேல் நோக்கி எரியும். அந்த மேல் நோக்கி எரியிற அக்னி வந்து கடவுள் மேலே இருக்காருன்ட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூட்சம் இருக்குது. கடவுளுக்கு அக்னியை வந்து பெரியவர்கள் வந்து நிறுவிருக்கிறது காரணம் வந்து இந்த முன்னோர்கள்லாம் இந்த முற்காலத்தில் இந்த ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யாகங்கள் செய்வாங்க, நிறைய யக்னியங்கள் வளர்ப்பாங்க. அதாவது ஒரு போருக்கு போனாலும் சரி, ஒரு நல்லது கெட்டது எது செய்தாலும் ஒரு யாகம் செய்து அந்த முனிவர்களிடம் வந்து அந்த சக்தியை பெற்று தான் அந்த போருக்கே போவாங்க. அப்படி தான் வந்து இந்த வாராகியோட சூட்சமத்தை தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த மன்னர்கள் யாருன்னா ராஜராஜ சோழன் தாங்க. தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வாராகி அம்மனை வந்து வணங்கிட்டு தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். அது மட்டும் இல்லாமல் சேரன், சோழன், பாண்டியன் 3 பேர் இருந்தாங்க. கடல் கடந்து போயிட்டு ராஜ்யம் செஞ்ச ஒரே ஒருத்தர் யாருன்னா சோழர்கள் மட்டும்தான். அந்த சூட்சம வாராகி கிட்ட வந்து அவங்க பெற்று அதுக்கப்புறம் கடல் கடந்து போனவங்க சேரனும் போனல, பாண்டியனும் போன, சோழர்கள் மட்டும்தான் போனாங்க.